நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப்ல எத்தன தடவ இந்த மாரி நடந்திருக்குது? நீங்க வீட்ட விட்டு ஆஃபீஸ் கிளம்பி வரீங்க. ஆஃபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்குது. நல்லா வொர்க் பண்ணி இன்னைக்கு எல்லாத்தையும் முடிக்கணும்னு சொல்லி நீங்க உட்கார்றீங்க. ஆனா உங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னா, போன நைட் நடந்த ஒரு சின்ன ஆர்கியூமென்ட், உங்க ஸ்பவுஸோட நடந்த அந்த சின்ன முடிவுறாத ஆர்கியூமென்ட்ட பத்தி இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்க குழந்தை பாவம் நைட் உடம்புக்கு என்னவோ தெரியல, நைட் ஃபுல்லா அழுதுட்டு இருந்துச்சு. அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்ன ஆயிருக்குமோ? நம்ம எந்த டாக்டர்ட்ட காமிக்கணும்? இந்த ப்ராப்ளமா? அந்த ப்ராப்ளமான்னு மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது. இன்னும் 3 நாள்ல உங்களுடைய ஹவுஸ் லோன், இஎம்ஐ லோன வந்து நீங்க கட்டி ஆகணும். ஷார்ட்டேஜா இருக்குது பணம். என்ன பண்ண போறோம்னு தெரியல. இந்த மாதிரி உங்க மைண்ட வந்து உங்களுடைய வீட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து சோக் பண்ணிட்டே இருக்குதுங்க. And the truth is your home related issues doesn't stop at home. It also travels along with you to the office. இதனால ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அட் வொர்க் வந்து சிக்னிஃபிகன்ட்டா அஃபெக்ட் ஆகுதுங்க. இந்த வீடியோல உங்களுடைய வொர்க் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி எப்படி அஃபெக்ட் ஆகுது பிகாஸ் ஆஃப் ஹோம் இஷ்யூஸ். டாப் 5 ஹோம் இஷ்யூஸ் அத பத்தி நான் சொல்லப் போறேன். அது எப்படி வெளிய வரதுங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் மூவ் ஆன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒன் டியூஸ்டே மார்னிங் எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு யுஎஸ் கிளையண்ட்டுக்கு பிரசன்டேஷன் கொடுத்தாகணுங்க. அன்னைக்கு காலையில நான் வந்து எந்திக்கிறேன் வீட்டில், கம்ப்ளீட்டா வாட்டர் ஸ்டாப்ட். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்க, குளிக்கிறதுக்கு இல்லை, ஒண்ணுமே இல்லை. அன்னைக்குன்னு பார்த்து என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து குவார்டர்லி எக்ஸாமினேஷன், என் ஒய்ஃப் தான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேயோட்டிக் சிச்சுவேஷனுங்க. நான் பிளம்பரை கால் பண்றேன், யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரே டென்ஷன். இந்த டென்ஷன்ல எப்படியோ அடிச்சு பிடிச்சி எப்படியோ ஃபிக்ஸ் பண்ணி ஆஃபீஸ்க்கு லேட்டா ஓடி வந்ததுல கடைசி நிமிஷத்துல நான் செய்ய வேண்டிய சில பிரசன்டேஷன் உண்டான வேலைகளை நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்படியே எப்படியோ அந்த பிரசன்டேஷனை கொடுத்தேன். என்ன ஆயிடுச்சு தெரியுமா? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி செம்ம சொதப்புன அந்த பிரசன்டேஷன்ல. இது ஏன் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா என்னோட ஒர்க் இயலாமை கிடையாது. என்னோட மைண்ட் was still at home thinking about all the issues. Number one home related issue என்ன பாத்தீங்கன்னா, financial stress that you have. I had one best performer team member. His name was Ravi. அவர் சூப்பர் ப்ராஜெக்ட் மேனேஜர், நல்லா பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து அவர் ரொம்ப வந்து அடி வாங்கிட்டு இருந்தாரு. அவரால் பண்ண முடியல. நிறைய கிளையண்ட் எஸ்கலேஷன் வந்துச்சு. என்னடா இது, எனக்கு ஒரே குழப்பம். என்ன ஒரு பேசிக்கா இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன்னு சொல்லி ஒரு நாள் அவர் கூட 1-to-1 பேசும்போது தான் தெரிய வந்துச்சு. He was struggling with his financials. ஏகப்பட்ட லோனு கடன் வாங்கி இந்த மாதிரி அவரால் மேனேஜ் பண்ண முடியல, அவரால் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அப்போ அவருக்கு சில டெக்னிக்ஸ் சொன்னேன். அந்த டெக்னிக்ஸ் அவருக்கு மட்டும் இல்லைங்க, நானும் என் லைஃப்ல ஃபாலோ பண்றேன். நம்பர் 1 டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் பீட் பண்ணனும்னா, you should have a realistic budgeting for every month. For example, உங்களோட salary வந்து 1,05,000 per month னு வெச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த 5,000 rupees வந்து or any fixed amount, it can be 10,000 also. அதை என்ன பண்ணுவேன், ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை தூக்கி ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி அக்கௌண்ட்ல நான் போட்டுப்பேன். அது ஒன்லி ஃபார் எமர்ஜென்சிங்க. கண்டிப்பா சும்மா காய்கறி வாங்குறதுக்கோ இல்லாட்டி வேற ஏதாவது வாங்குறதுக்கோ அது டச்சே பண்ணக்கூடாது நீங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாக்கி இருக்க அந்த 1 lakh இருக்குல்ல, அந்த எக்ஸாம்பிள்ல சொன்ன salary, அந்த 1 lakhல there is one rule called 50-30-20 rule. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 50% of that 1 lakh அமௌண்ட்ல என்னுடைய மந்த் ஆன் மந்த் எனக்கு கண்டிப்பா தெரியும் இது வந்து என்னுடைய ஹோம் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ்க்கு 50% ஷூரா போயிடும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அடுத்த 30% என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எதிர்பார்க்காத செலவுகள் வரும் மந்த் ஆன் மந்த். அந்த எதிர்பார்க்காத செலவுகள், ஹோம் ரிலேட்டட் செலவுகளுக்கு வந்து அந்த 30% யூஸ் பண்ணுவேன். அடுத்த இருக்க 20% எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, என்னோட சேவிங்ஸுக்கும், நான் ஏதாவது லோன்ஸ் ஏதாவது எடுத்திருந்தேன்னா அதை கட்டுறதுக்காக அந்த 20% யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்க ஒரு பட்ஜெட்டிங், ஒரு ஐடியா, ஸ்ட்ராட்டஜி வைக்கும் போது உங்களுக்கு செம கிளாரிட்டி கிடைக்கும். அதனால நீங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ல இருந்து நிறைய தப்பிக்கலாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூ ஷுட் make your family members aware of the family budget. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பட்ட கஷ்டத்தை வந்து என் பசங்க பண்ணக்கூடாதுங்க, அதனால அவங்களை நல்லா ஃப்ரீயா விட்டுறேன். 24 மணி நேரமும் ஏசி அவங்க ரூம்ல ஓடிட்டே இருக்கும். ஆள் இருக்காங்களோ இல்லையோ, 2 மணி நேரம் தான் இருப்பாங்க, ஆனா 22 மணி நேரம் சும்மா தண்டத்துக்கு ஓடிட்டு இருக்கும். இதனால உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் கூடிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா கூட அதை கூட நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்க பசங்கள்ட்ட இல்லாட்டி உங்க ஒய்ஃப்ட்ட, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம எப்படி வந்துட்டு ரியலா ஃபேமிலி பட்ஜெட்டை நம்ம ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இல்லாம கொண்டு போலாம் சொல்லி ஒரு ஓபன் கம்யூனிகேஷன் வைக்கணும். யூ செட் பவுண்டரிஸ். இன்ஃபேக்ட் லைக் அவங்களுக்கு கொடுக்குற பாக்கெட் மணியா இருக்கட்டும், ஃபெஸ்டிவலுக்காக செலவு பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துக்கோங்க. ஸோ தே வில் நாட் ஹேவ் அ அன்ஃபேர் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் யூ வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்ஸ். இந்த மாதிரி பண்ணும்போதும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிருது, கோஆபரேஷன் கிடைக்குது. இதன் மூலமா உங்களை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் பீட் பண்ண முடியுங்க. இஷ்யூ நம்பர் 2 இஸ் திஸ்: ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட்ஸ் அட் ஹோம்.
ஒரு நாள் நைட் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் ஆரம்பிச்சது. ஆனா அது வந்து இவ்ளோ தூரம் போகும் நான் எதிர்பார்க்கவே இல்லங்க. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. நாங்க பாட்டுக்கு ஆர்கியூமென்ட் பண்ணிட்டே இருக்கோம். எனக்கு என்னன்னா, என்னடா இது நான் சொல்றத அவங்களால இது ஏன் உங்களால ஏத்துக்க முடியல? அப்படின்னு எனக்கு ஒரு ஆதங்கம். அதே மாதிரி அவங்களுக்கும் என்ன நம்ம சொல்ற விஷயத்த ஏன் இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? ரொம்ப சிம்பிளா இருக்கேன்னு அவங்களுக்கும் இதே மாரி ஒரு ஆதங்கம். இப்படியே போயிட்டு இருந்தனால ஒரு பெரிய டக் ஆஃப் வார் மாரி எங்களுக்குள்ள போயிட்டு இருந்துச்சு. 2 மணி நேரம் ஆகி நாங்க டயர்ட் ஆகி அப்படியே தூங்கிட்டோம். மறுநாள் காலையில எந்திச்சு நான் ஆஃபீஸ் வந்துட்டேன். ஆஃபீஸ்க்கு வந்து மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். அங்க வந்து என் டீம் மெம்பர் பேசிட்டு இருக்காங்க. என் மண்டையில என்ன ஓடிட்டு இருக்குன்னா, "ஹவ் கேன் ஷி டூ லைக் திஸ்? என்ன இது கூட அவங்களுக்கு புரிஞ்சுக்கலையா?" அப்படின்னு என் மண்டையில ஒரே கொடைச்சல். என்னால சுத்தமா வொர்க்ல ஃபோக்கஸ் பண்ணவே முடியலங்க. எப்படியோ வந்து லஞ்ச் வரைக்கும் நான் எப்படியோ தாக்கு பிடிச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் நான் லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்ட அப்புறம் என்ன பண்ணேங்கிறது தான் இங்க மெயின் பாயிண்ட். வி ஹேட் அ வெரி பவர்ஃபுல் கான்வர்சேஷன். அதாவது நானும் என் ஒய்ஃபும். அப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்குள்ள முதல்ல இது கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு கான்ஃப்ளிக்ட்ட ஹேண்டில் பண்றதுக்கு நெறைய வழிமுறைகள் இருக்குது. ஆனா இந்த பர்ட்டிகுலர் இதுக்கு நாங்க ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க என்ன சொன்னோம்னா, "ஓகேம்மா, நீ வந்து உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கரெக்ட்ன்னு நீ நெனச்சிட்டு இருக்க. என்னால அத ப்ரூவ் பண்ண முடியல. அதே மாரி நானும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கரெக்ட்ன்னு நான் நெனச்சிட்டு இருக்கேன். அது தப்புன்னு உன்னாலயும் ப்ரூவ் பண்ண முடியல. வாட் கேன் வி டூ?" இது மாரி மூஞ்சி மூஞ்சி முறைச்சுக்கிட்டு இப்படியே இருந்தேன்னா நம்மளால ஹேப்பியா இருக்க முடியல. இட் இட் அஃபெக்ட்ஸ் அவர் பீஸ். சோ லெட்ஸ் டூ ஒன் திங். என்ன பண்ணலாம் அப்படின்னு, லெட்ஸ் அக்ரி டூ டிஸ்அக்ரி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோங்க. அதாவது we will agree on each other's disagreements. இது வந்து ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் ஒரு சொல்யூஷனா எங்களுக்கு தோணுச்சு. இதனால என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் வந்து ஒத்துக்கல இது. பட் வி அக்ரி தட் ஓகே, ஒவ்வொருத்தருடைய வியூ பாயிண்ட்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். வி ஸ்டார்ட்டட் டு ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ் வியூ பாயிண்ட்ஸ். இது ஒரு வகையான கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். இந்த பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன் நாங்க அத யூஸ் பண்ணோங்க. இது செமையா ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளான ஒரு அந்த மனக்கசப்பு அந்த இதெல்லாம் வந்து போய் இமிடியேட்டா வி கேம் அவுட் ஆஃப் தட் கான்ஃப்ளிக்ட்ங்க. அதுக்கப்புறம் என்னோட வொர்க் ரிலேட்டட் இதெல்லாம் வந்து நான் சூப்பரா ஒர்க் பண்ணேன். எப்பலாம் இந்த மாரிலாம் வருதோ, இது ரொம்ப ரேரா தான் நடக்கும் எங்களுக்குள்ள. இந்த மாரி ஒரு ரேரா ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது, இதே மெத்தடாலஜி அக்ரி டூ டிஸ்அக்ரிங்கிறத நான் யூஸ் பண்ணனால, எனக்கு சூப்பரா நான் வொர்க் பண்ண முடியுது. இதனால என்னோட புரொடக்டிவிட்டி வந்து அஃபெக்ட் ஆகாம என்னால பார்த்துக்க முடியுது. இந்த ரிலேஷன்ஷிப் அட் ஹோம் எவ்ளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் APA அப்படிங்கிறது வாஷிங்டன் டிசில ஆப்பரேட் பண்றாங்க. தே ஆர் தி பிக்கஸ்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் சைக்காலஜி ரிலேட்டட் திங்ஸ். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்றாங்க. அந்த ரிசர்ச் எவ்ளோ நாள் கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 50 இயர்ஸ். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்லங்க, 50 வருஷம். அந்த 50 வருஷம் பண்ணிட்டு அதுல உள்ள கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்கன்னா, குட் ரிலேஷன்ஷிப் அட் ஹோம் இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் மென்டல் எபிலிட்டி, இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் எமோஷனல் வெல்பீயிங், இட் ரெடியூசஸ் யுவர் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ். இவ்ளோ நன்மைகள் இருக்குதுன்னு அந்த இது வந்து போட்டிருக்காங்க. நீங்க டீடைலா அத போய் நீங்க படிச்சு பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் இந்த ரிலேஷன்ஷிப் அட் ஹோம். when you do this, it automatically makes you to focus on your work lot better. Issue number 3, health problems at home. அது இட் ஹாஸ் அ மேஜர் இம்பாக்ட் இன் யுவர் வொர்க் ப்ரொடக்டிவிட்டி. ஒரு 10 இயர்ஸ் அகோ என்னுடைய பியர் ஒருத்தர், அவரும் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாரு. திடீர்னு பார்த்தா அவர் வந்து அடிக்கடி லீவ் போட ஆரம்பிச்சாரு. வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்ணெல்லாம் வந்து தூக்கமே இல்லாத மாரி கண்ணெல்லாம் அப்படியே சிவந்து போய் அப்படிலாம் வந்துட்டு இருந்தாரு. என்னன்னு அப்புறம் விசாரிச்சதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து சொன்னாரு, "ஜலீஷ், என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல வொர்க்ல. மேனேஜர் வேற செம்ம கடுப்புல இருக்காரு, என்னோட மேனேஜரு. என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஆச்சு ராஜேஷ்?" அப்படின்னு நான் அவர்ட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, "ஜலீஷ், ஓகே, நான் யார்ட்டயும் சொல்லல. என்னோட பொண்ணுக்கு வந்து ஒரு ஆஸ்துமா ப்ராப்ளம். அதனால வந்து டெய்லி அவளுக்கு நைட் வந்து ஒரே இருமல். என்னாலயும் ஒய்ஃப்னாலயும் தூங்கவே முடியல. இத வந்து நான் வெளியில சொல்றதுக்கும் எனக்கு வந்து விருப்பம் இல்ல. என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கேன். என்னோட மேனேஜர் வேற என்ன பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. நான் வேற ஏதோ ஜாப் ட்ரை பண்றேன், ஆர் ஏதோ பண்றேன் மாதிரி ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஓஸ் நடந்துட்டு இருக்கு ஜலீஷ்" அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. நான் உடனே சொன்னேன், "ராஜேஷ், நீங்க தப்பா நினைக்கலாம், நான் உங்கள்ட்ட ஒன்று சொல்றேன்" அப்படின்னு சொன்னேன். "நீங்க பண்றது மிகப்பெரிய தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க உங்க மேனேஜர் கிட்ட போயிட்டு தயவு செய்து உங்களுடைய சிச்சுவேஷன் அட் ஹோம், இந்த ஹெல்த் ப்ராப்ளம் உங்க பொண்ணுக்கு இருக்கிறது வந்து தயவு செய்து ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சொன்னீங்கன்னா சிச்சுவேஷனை புரிஞ்சுப்பாங்க. எவ்ரிபடி வி ஆல்சோ அண்டர்கோ த சேம் சிச்சுவேஷன். உங்க மேனேஜருக்கும் அதே மாதிரி சிச்சுவேஷன் எப்பயாவது வந்திருக்கும் அவர் லைஃப்ல. தே வில் அண்டர்ஸ்டாண்ட்" அப்படின்ற மாதிரி சொன்னேன். முதல்ல போய் உடனே என்ன பண்ணாரு, "சரி ஜலீஷ், நான் அது பண்றேன்னு" சொல்லிட்டு சொன்னாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறமா உடனே அன்னைக்கு ஈவினிங்கே என்கிட்ட சொன்னாரு, "ஜலீஷ், ஐயோ தேங்க்ஸ் ஃபார் அந்த மாதிரி ஒரு நீங்க சொன்னது. ஏன்னா சொன்ன உடனே எங்க மேனேஜர் என்ன பிடிச்சி ரொம்ப ஏறினாரு. என்னப்பா நீ என்ன முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் ஒன்றும் தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல் ஒரு இன்ட்ராக்ஷன் எனக்கும் அவருக்குள்ள நடந்துச்சு ஜலீஷ். அவர் சொன்னார், "நீங்க முதல்ல ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 டேஸ் லீவ் எடுத்துக்கோங்க, பரவாயில்ல, நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம்" அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்னோட டீம் மெம்பர்ஸ் கிட்டயும் என்ன பண்ணாங்க, இந்த விஷயத்த சொன்ன உடனே தே ஆல்சோ ஜம்ப்ட் இன் அண்ட் தென் தே செட் லைக், "ராஜேஷ், நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம் உங்க வேலையை, கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. எனக்கு ரிலீவ்டா இருக்குது ஜலீஷ், அண்ட் தேங்க்ஸ் அ லாட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய பேர் இதே தப்பு தாங்க பண்றோம்.
வீட்ல ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அது ப்ராப்பரா உங்க பாஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணீங்கனாலே பாதி விஷயம் வந்து ரிசால்வ்ட். ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்க வீட்ல போய் ஹேண்டில் பண்ணணும்ங்கிறது நீங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம். தேவையில்லாம உங்க வொர்க்ல வந்து அது அஃபெக்ட் பண்ணாத மாரி ஈஸியா பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி நீங்க ஓப்பன் கம்யூனிகேஷனோட நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா, இந்த ப்ராப்ளத்த உங்க வொர்க்ல வந்து இடைஞ்சல் இல்லாம பார்த்துக்க முடியுங்க. இஷ்யூ நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ்ஹோல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அண்ட் சோர்ஸ். அதாவது உங்களோட வீட்டோட அன்றாட வேலைகள். அதனால உங்களுடைய வொர்க் இம்பாக்ட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. டெல் மீ ஹானஸ்ட்லி, எத்தனை பேரு நீங்க வீட்ல இருந்து வொர்க் பண்ணும்போது 9 மணி மீட்டிங்க்கு அவசர அவசரமா குளிச்சுட்டு தலைய கூட தோட்டுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லாம ஈர முடியோட அப்படியே வாரிட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்க? எத்தனை பேர் வந்து அவசர அவசரமா உங்க குழந்தைங்கள வந்து லாஸ்ட் மினிட்ல போய் ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வந்து ஓடி வந்துட்டு ஒரு ஷர்ட் மட்டும் போட்டு கீழ வெறும் லுங்கியோ இல்லாட்டி வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்க. which was not the usual thing that you do. இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கலா நீங்க வந்து அந்த மீட்டிங்ல வந்து உட்கார்ந்திருப்பீங்க. ஆனா உங்க மைண்ட் இன்னும் செட்டில் டவுனே ஆயிருக்காது. ஏன்னா நீங்க you are in a hustle of doing so many things and then you are just jumping into the meeting suddenly. ஒரு வொர்க் பண்ணனும்னா you should be calm and composed. நல்லா ஃபோக்கஸ்டா இருக்கணும். அப்பதான் உங்க முழு ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். இந்த மாதிரி உங்களோட ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் பாதி மண்டையில ஓடிட்டு நீங்க வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும்போது டெஃபினட்டா இட் ஹாஸ் a serious impact in your productivity. நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு இன்சிடென்ட் சொன்னேன். நான் எப்படி கஷ்டப்பட்டேன் அந்த பிளம்பிங் இஷ்யூனால தண்ணி வராம இருக்குன்னு. நீங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்றதுன்னா, ஒரு ஏஜென்சி கிட்ட நீங்க சைன் அப் பண்ணிட்டு இந்த பொறுப்புகள் எல்லாம் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடலாம். ஸோ அவங்க கம்ப்ளீட்டா அந்த எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் வேலை இதெல்லாம் அவங்களே டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. முக்காவாசி ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா உங்களால சால்வ் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணணும்னா, எல்லாருமே உட்கார்ந்து அழகா பாருங்க உங்க ஸ்பௌஸ் கிட்ட நீங்க உங்க பையன் வந்து ஆர் உங்க பொண்ணு வந்து ஒரு டீனேஜ் வயசு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் டெஃபினட்டா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கலாம். உங்க அம்மா அப்பா கூட இருக்காங்கன்னா அவங்களுக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃபேமிலியா உட்கார்ந்து பிளான் பண்ணி ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா பியூட்டிஃபுல்லா உங்களுடைய வீட்டு வேலைகளை ஹேண்டில் பண்ண முடியும். இதனால நீங்க எந்த பரபரப்பும் இல்லாம அழகா உங்க ஒர்க்ல நிம்மதியா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியுங்க. ஃபிஃப்த் இஷ்யூ அட் ஹோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் பர்சனல் டைம். ஒரு நாள் என்ன ஆச்சு, என்னுடைய கலீக் ஒருத்தர் வந்து என்ன கூப்பிட்டாரு. ஜலீஷ், நீங்க வந்து இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விழுறீங்க. யூ ஆர் நாட் ஆஃப் தட் கைண்ட். ஐ நோ யூ ஃபார் த லாஸ்ட் 10 இயர்ஸ். ஆனா உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு புதுசா நான் இப்போ தான் செக் பண்றேன். சின்ஸ் நீங்க ரொம்ப க்ளோஸ்னால நான் உங்கள்ட்ட நான் அதை ஷேர் பண்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது சொன்னதுக்கு அப்புறமா தான் ஐ ரியலைஸ், ஆமா ரமேஷ், நான் வந்து கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். எனக்கே தெரியாம நான் ஏன் இப்படி பண்றேன் அப்படின்ற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். தென் ஐ sat and I just thought about என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. இது நடந்து ஒரு 15 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் கண்டுபிடிச்சேன் என்னன்னா, நான் வந்து என்னோட ரொட்டீனை யோசிச்சு பார்த்தா டெய்லி டே இன் அண்ட் டே அவுட் கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்டே இல்லாம கம்ப்ளீட்டா வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். அப்புறம் வீட்டுக்கு போனா ஃபேமிலி ரிலேட்டட் வேலை. இதே மாதிரி ஒரு ரோபோ மாதிரி சுத்தி நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். எனக்குன்னு ஒரு டைம் இல்லாததை நோட் பண்ணேன். எப்படி ஒரு மொபைல் போன் வந்துட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, சார்ஜ் பண்ண அப்புறம் யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, சார்ஜ் குறைஞ்சிக்கிட்டே வரும், திருப்பி அதை ஃபுல்லா விட்டுட்டீங்கன்னா இட் வில் பி டெட். நான் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டேன். ஐ அண்டர்ஸ்டுட் ஐ ஆல்சோ நீட் டு ரீசார்ஜ் அப்படின்றது பண்ணேன். அப்போ நான் சில புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது சில ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு என்ன சொன்னுச்சுன்னா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி பர்சன் டு ஹேவ் அ பர்சனல் டைம். இட் கேன் பி 30 minutes or 1 hour எவ்ரி டே. இட்ஸ் நாட் லைக் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியோ அதெல்லாம் கிடையாது. எவ்ரி டே கண்டிப்பா இருக்கணும். அது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அந்த டைம்ல யாருக்கும் கிடையாது, அது உங்களோடக்கு மட்டும்தான் இருக்கணும். நான் எனக்கு வந்து காலை பொழுது அந்த கோல்டன் ஹவர்ஸ் நான் சொல்லுவேன் அடிக்கடி. மார்னிங் 5:30 டு மார்னிங் 8 o'clock வரைக்கும் அது என்னோட டைம். அது நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும்தான் நான் பண்ணுவேன். ப்ரேயர் பண்ணுவேன், ஒர்க் அவுட் பண்ணுவேன், வாக்கிங் போவேன், புக்ஸ் ரீட் பண்ணுவேன். என்னுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் வேணுமோ எனக்கு நான் அது பண்ணுவேங்க. அது பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சு. என்னை வந்து பயங்கரமா ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்குது. அந்த விஷயத்த நான் இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூஸா நான் பண்ணிட்டே இருக்கேங்க. இட் இஸ் ரீசார்ஜிங் மீ லைக் எனிதிங். இந்த மாதிரி நான் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா பெட்டரா நான் வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்குள்ள அந்த எரிச்சல்கள் அதெல்லாம் வந்து போச்சு. ஒர்க்ல சூப்பரா நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது. எல்லாருடையும் நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல 5 இம்பார்ட்டன்ட் ஹோம் ரிலேட்டட் இஷ்யூஸ் தட் இஸ் அஃபெக்டிங் யுவர் ஒர்க்ங்கிற விஷயத்தை பார்த்தீங்க. இந்த 5ல எந்த பர்டிகுலர் இஷ்யூ உங்களை இப்போ ஆட்டி படைக்குது, எது உங்களை இப்போ ப்ராப்ளம் கொடுக்குதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஐ வில் ஃபிக்ஸ் திஸ் இஷ்யூ நவ் அப்படின்னு சொல்லி அந்த இஷ்யூவோட நேம் போடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்
நீங்க ஆக்ஷன் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களோட லைஃப்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ, கலீக்ஸோ இதே மாதிரி வீட்டோட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஆஃபீஸுக்கு கேரி பண்ணிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா, அவங்க லைஃப்ல நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்க இதுக்கு. எப்படின்னா, ஜஸ்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் தெம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலுக்கு. திஸ் இஸ் ஜலிஷ் ரஹ்மான் சைனிங் ஆஃப். அன்டில் ஐ மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. God bless you all.